சில்சிலா என்பது ஒரு இதயத்திலிருந்து இன்னொரு இதயத்திலிருந்து தொடரக்கூடிய ஒரு தொடர். நாம் ஏற்கனவே உள்ள நிகழ்ச்சிகளை இதை பற்றி குறிப்பு காட்டியிருக்கின்றோம். இது தொடரும் போதுதான் நமக்கு சஹீஹான ஹதீஸ்கள் நமக்கு கிடைக்கின்றன, தெளிவான இதயங்கள் நமக்கு கிடைக்கின்றன. நமக்கு அமல்களை முழுமையாக செய்யவும், அல்லாஹ்வை அடைந்து நம்முடைய தக்வாக்களை மேலும் பலப்படுத்தவும், முஹ்லிஸாக, மோமினாக, முஹ்சினாக, முத்தகியாக விலாயத்து என்னும் தரஜாக்களை பெறக்கூடிய தௌஃபீக் இந்த கல்வி கூடங்களிலே தான் நமக்கு கிடைக்கின்றது. சில்சிலாக்கள் எப்படி என்றால், எப்படி உலக கல்வியிலே பள்ளிக்கூடங்கள், காலேஜ் என்று செயல்படுகின்றதோ அதே போல இந்த சில்சிலா என்று கல்வி கூடங்கள் உருவாக்கப்பட்டன. அந்த சில்சிலாக்களிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தன்னுடைய இதயங்களை பரிசுத்தம் செய்து அல்லாஹ்வுடைய நினைவுகளை கொண்டு இந்த ரூஹை பலப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த சில்சிலாக்கள் என்பது. இறை நேசர்கள் என்பது இங்குதான் உருவாக்கப்படுகின்றார்கள். படித்தரங்கள் என்று சொல்லக்கூடிய அஹதியத் என்ற நிலை ஆரம்பித்து மஇய்யத், அக்ரபியத், தாயிரா முஹப்பத், முராகபா இஸ்ம ஜாஹிர் பாத்தின், ஃபனா ஃபில்லா, அபூதியத், பகா பில்லா, சாலிகுல் மஸ்தூபி, தரியா ரஹ்மத், மஸ்ஜித் நூர், மனாசில பாலா, ஆலம் அல் அர்ஷ், ஆலம் அல் அமர், ஆலம் அல் அர்வாஹ், ஆலம் அல் அஹ்யார், ஆலம் அல் அப்ரார், ஆலம் அல் நுக்பா, ஆலம் அல் நஜஹா, ஆலம் அல் அப்தால், குத்துபே அப்தால், கௌஸே அப்தால், குத்துப், குத்துபே அக்தாப், கௌஸ், கய்யூம், ஃபரத், குத்துபே வஹதத், சித்திகியத் என்ற இந்த படித்தரங்களை அடைய, இறைநேச தன்மை அல்லாஹ்வுடைய தர்பாரை அடைய இந்த சில்சிலாக்கள் இல்லை எனில் நாம் வெறுமனே